பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கவே. ஊர்ல தான் ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். மதிச்சு கூட்டிட்டு வரமே. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறியா நீ? போறா இரு. அக்க போறா இருக்கு உங்களுக்கு. போடா கமல். சீக்கிரம் போ. சித்து வா. கவி. ஹே வலிகா. வா 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 வா. உட்காரு. நல்லா இருக்கியாமா? அப்பா கொஞ்சம் வர சொல்லு. உட்காருங்க. சித்தப்பா போய் உட்காரு. உட்காருங்க. கால் போடு. இருங்க வந்துடுறேன். அம்மா வள்ளியக்கா உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஏன்? என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏன் தான் இப்படி புத்தி போகுதுன்னே தெரியலையே. அவன் என்னடா அப்படி போய் சேர்ந்துட்டா, நீ என்னடா இவனை கூட்டிட்டு வந்து நிக்கிற. இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சாகறதே மேலடி. ஏய் விடுறி, நாம என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல. அம்மா தாயே, உன் இஷ்டம் போல என்ன செய்யணுமோ அதை செய்யுமா. பா இன்னைக்கு எதுவும் பேச வேண்டாம், அப்புறமா பேசுறேன்னு சொல்லி அனுப்பிடுமா. வாமா வாமா. யோ இதே மாதிரி பேசி பேசி தான் ஏற்கனவே உன்னை கொன்னேன். இப்ப இவளையும் கொல்ல போறியா? மனசுக்கு பிடிச்சிருந்தா விட்டு தொலை வேண்டியதானயா? உன் பொண்ணு சந்தோஷமா தான் இருப்பா. ஏன் படம் தூக்குற எனக்கு கல்யாணம் ஆல நான் சந்தோஷமா இல்ல? இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், இவ போயிருவா, அந்த கவலையில உன் பொண்டாட்டியும் போயிருவா. அதுக்கப்புறம் நீ தான் அழுகிட்டு இருக்கணும். என்ன பேச்சு பேசுற நீ? ஒரு பெரிய மனுஷன் மட்டும் மரியாதை வேண்டாம். அந்த பொண்ணை பத்தி கஷ்டப்பட்டு வளர்த்தவையா? நம்மள மாதிரி படம் தூக்குறவனுக்கு பொண்ணு கேட்டவனு தூக்கி கொடுத்துருவனா? அந்த ஆளையும் ஒரு 3 நிமிஷம் யோசிக்க விடு. பெருசு நல்லா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லியா. லூசாயணி அவெல்லாம் ஒரு ஆள் நம்மளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற. யோ நல்லா சொல்ற கேட்டுக்க. அவன் பாட்டுக்கு செவனேன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் மனசுக்குள்ள அவன் பொண்ணுதான் இருக்குது. ஏதாவது ஏடா கூட பண்ணணும்னு நினைச்ச அவனை சங்க கடிச்சு சாக்கடல தேவையில்லாம கத்திட்டு இருக்க. அதெல்லாம் நல்ல முடிவா தான் சொல்லுவாங்க. வா போலாம். வா போலாம். எல்லாம் உன்னால தாண்டி இவெல்லாம் ஒரு ஆள் இவன்ட்ட போய் வேறு வீட்டுக்குள்ள பேசாம வெளியில வந்து கத்திக்கிட்டு இருக்கிற. நீ எல்லாம் ஆம்பளையா நீ? ஆண்டி என்ன அவன் கத்திட்டு போறான்? சேக்கு பொண்ணு வாங்க போனோம். வீட்டு பொண்ணு தர மாட்டேன்னு தரார் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ போ. பீட்டர் வாங்க ஐயா. என்னையா பிரச்சனை இங்க? இல்லைங்க ஐயா, வந்து பொண்ணு கேட்டு தகராறு பண்ணிட்டு போறாங்க ஐயா. அவன் செய்யற வேலை ஒரு மாதிரியா இருந்தாலும் பையன் ரொம்ப நல்ல பையன்யா. பொண்ணுக்கு பிடிச்சிருக்குல்ல, கட்டி வை, சந்தோஷமா தான் இருப்பா. புரியுது இல்ல? கரெக்டா? இப்ப ஏன் உம்முன்னு இருக்க? அதெல்லாம் சரியா போயிடும். நம்ம சர்ச்சு மதரை விட்டு பேச வைக்கலாம். இந்தா காப்பி குடி. இவன் ஆண்டி உம்முன்னு இருக்கா? அந்த பொண்ணு தாண்டி இவன் பின்னாடி வந்து சுத்திட்டு இருந்துச்சு. இவனுக்கு ஆரம்பத்துல இருந்து அவளை பிடிக்கல. பெருசா வந்துட்டா போ. எப்ப வேலையை பார். அதெல்லாம் ஒரு குடும்பம். அவங்க அப்பா ஒரு லூஸ், அவங்க ஆத்தா ஒரு லூஸு. சே அந்த குடும்பம்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா. பீஸ் எடுக்கிற ஒன்னே லவ் பண்ணான்னா எவன் பின்னாடி போனாலும் எத்தனை பேரை லவ் பண்ணாலும் யாருக்கு தெரியும்? யோ நீதான் சொல்லுவ சாவோட வழி தெரியல தெரியல தெரியலன்னு. அவ தங்கச்சி மோதிரம் என் விரல பார்த்தோன்னே துடிச்சிட்டாயா. கண்ணெல்லாம் ஒரே தண்ணி. அப்ப பார்த்தேன் சாவோட வழி என்னன்னு, பாசம்னா என்னன்னு. சித்து அவ தான் என் பொண்டாட்டி. அவளால மட்டும் தான் என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியும். அது மட்டும் நடக்கல. விடுப்பா. அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த 2 பையில கூட்டிட்டு போக வேண்டான்னு. ஆனா நீ கேட்டியா? இப்ப என்ன? அவ உன்னை பார்த்தா ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டான். நீ சிரிச்ச. அவங்க அப்பனும் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்க, கல்யாணம் முடிஞ்சிடும். அதுல என்ன இருக்கு சுவராசியம்? லவ் பண்ணணும்டா. இப்போ ஒரு சித்து இருக்கல்ல, அதாண்டா என் பொண்டாட்டி. அவளை நான் மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இது வரைக்கும் அவளுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அப்பேற்பட்ட பீத்த சிரிக்கையை நான் கரெக்ட் பண்றதுக்கே ஒரு நாளைக்கு 1000-500 இழந்தாரு. இவ சில மாதிரி இருக்காடா. சரி எனக்கு ஒரு சந்தேகம், அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை லவ் பண்றாளா? என்ன முறைக்கிறது போய் அந்த பொண்ணை லவ் பண்ற வேலையை பாரு. இங்க பாரு, இப்பெல்லாம் லவ் பண்ற பொண்ணு பின்னாடி 24 மணி நேரமும் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கேப் விட்டோம்னு வச்சுக்கோ, 10,000 பேர் உள்ள போறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருப்பான். இது என்ன பீஸ் தூக்குற வேலைக்கு பாத்தியா? உன்னை என்னைய விட்டா வேற ஆள் இல்லைன்றதுக்கு. லவ்டி லவ். பீஸ் எனக்கு நீ சொல்லி கொடுத்த, இப்ப லவ் பண்ண நீயே சொல்லித்தான். சரி, பொண்ணோட மனசும் பூமியும் ஒண்ணுடா. பூமியை தோண்டி விதைய போட்டு தண்ணி ஊத்தி அப்படி மூடி வச்சா அப்படியே முளைவெட்டு செடி வெளியில வரும்.
செடி வளர்ந்த பிறகு முட்டு விட்டு பூ பூத்து காய் காய்ச்சி பழமா பழுக்கும். அந்த பழத்தை புடுங்கி சாப்பிடுற பொழுது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாரு. சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத. ஒண்ணுமே புரியல. ரொம்ப கேவலமா இருக்கு. சரி விடு, அவ்வளவு கேவலமா இருக்கு. அது என் வயசுக்காரங்களுக்கு தான் புரியும். இப்ப யூத்துக்கு வரேன். ஆமா, நாளைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்பா அவ வீட்டுல தான். உனக்கு எப்படி தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல தான்டா இருப்பாங்க. நீ என்ன பண்ற? நேரா அவ வீட்டுக்கு போ. யாரையும் பார்க்காத, அவளையே தேடு. பார்த்த உடனே அவளை அப்படியே தூக்கிடு. அவங்க அப்பா பிரச்சனை பண்ணானா ஒரு கோட்டு வாங்கி அவ மூஞ்சிலேயே அடிக்கிறேன். அவளை தூக்கிட்டு வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல தலவாழை இலைய விரிச்சு போட்ட மாதிரி அவளை அப்படியே படுக்க வச்சு உன் தலைய அவ கால்வாட்டுல போட்டு அப்படியே ரோலாயி 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 முகத்துக்கு முன்னால வந்து முகத்துக்கு முன்னால கண்ணோட கண் பார்த்து பச்சை கண்ணு வாங்காம அப்படியே குறு 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 குறுன்னு பாரு. பார்த்து அதுக்கப்புறம் நீ படுத்துக்க. சரி. அவ உன் கால் மாட்டுல தலைய வச்சு அவ ரோலாயி 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 வந்து உன் முகத்துக்கு முன்னால பச்சை கண்ணை வாங்காம குறு 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 அவனை பாப்பா. இதுக்கு பேர் தான்டா லவ். சித்தப்பா சொன்ன மாதிரி எல்லாம் சரியா நினைச்சுன்னு வச்சுக்க, உன் கல்யாணத்துக்கு நான் புதுக்கோட்டு வாங்கி தரேன்டா. புரிஞ்சதா? போ, கிளம்பு. கவி எங்க? கவி, கவி. ஏய், ஏத்த சொல்லிட்டே எதுக்குள்ள வர நீ? விடியா. கவி, என்ன இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? பிரச்சனை பண்ண வரல, பொண்ணு கேட்க வரல. உன் பொண்ணு லவ் பண்ண வந்திருக்கேன். எங்க உன் பொண்ணு? கவி, வா, இங்க இருக்கியா? எல்லாம் வா, 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 வருது. வா. நீ அவள மாதிரியே செத்து தொலைஞ்சிருக்க. விட்டு விட்டு மரியாதையா வெளியே போயிடுறா. போயா. பொண்ணு லவ் பண்ணல அப்ப பார்க்க கூடாதியா? போயா. பிரச்சனை பண்ணாதடா, போலீஸ்ல சொல்லிடுவேன். ஏங்க அவகிட்ட போலீஸ். என்ன பேச்சு? போ, போ, போய் போ, போலீஸ் கூட்டு உன்னதான் வாங்க. தேடுது. போங்க. ஓ, ஏய், தரடா. வாயா. வா, உள்ள வா. உள்ள வந்து பாரு. வா வா, வந்து பாரு. வா. போய். ஏன் இப்படி பண்ற? எனக்கு பயமா இருக்கு. நீ போ. நீ வாயே. வா. எங்க அப்பா வா. போலீஸ்ல போய் சொல்லிட போறாரு. நீ போயிடு. யாரு உங்க அப்பாவா? ஆ. ஐயோ, போலீஸை பார்த்தா உங்க அப்பா போயிடுவான். உட்காரு. உட்காரு. கால் நீட்டு. கால் நீட்டு. நீட்டு. ஏன் இப்படி பண்ற? புரியலையா? இல்ல. இரு. படு. ஏச்சிப்பா. பட. இப்ப புரியுதா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு உனக்கு? சித்தி இப்படிதானே பண்ண சொன்னா? தப்பா பண்றோமோ? இல்லையே. ஏய், தள்ளு, நான் போறேன். ஏய், நீ என்ன பண்ண சொல்ற? நீ ஏன் இப்படி கோவப்படுற? பாப்பா, உனக்கு லவ் பண்ணவே தெரியல. சித்து சொன்னா லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல வந்தா நெஞ்சில சாஞ்சி சட்டைய வலிக்க பாப்பான்னு. அப்ப மட்டும் அவ பேரை பச்சை குத்தி இருந்தா கட்டி பிடிச்சி பாலாம். நீ என்னடான்னா பக்கத்துல வர மாட்டேங்கிற? அந்த ஆள் சொல்ற பேச்சு கேட்டு நான் வேற ஊரெல்லாம் பச்சை குத்துறவன தேடினேன். யாரும் கிடைக்கல. கடைசியில நானே கத்தி எடுத்து கிழிச்சிட்டேன். பார்த்தல்ல உன் பொண்ணு எவ்வளவு லவ் பண்றான்னு. பிடிக்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான். சித்து சொல்லிச்சு நீ குடிப்பன்னு. குடிச்சிட்டு கல்யாணத்தை பத்தி யோசி.